அம்மா நந்தினி, சாப்பாடு இன்னைக்கு பிரமாதமா இருந்ததுமா. பயிர் முட்டை சாப்பிட்டேன். அம்மா கொஞ்சம் டீ போட்டு தரியா? பயிர் என்னமோ மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை, பால் காலி ஆயிடுச்சே. காலையில தானே 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தேன். அத்தை 2 பாக்கெட்டுமே காலி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற? காலைக்குள்ளவா 2 பாக்கெட் காலி ஆயிடுச்சு? ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு தேடி பாரு. அத்தை எனக்கு தெரியாதா இருக்கா இல்லையான்னு? சொன்னா நம்ப மாட்டேறீங்க. சரி. என்னாச்சு? ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ சண்டே எல்லாம் போடலங்க. அத்தை இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் டீ வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அம்மா வேற எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒரு சபரி, நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரட்டுமா? இல்லம்மா, வெளியில வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது, நீங்க வீட்டுல இருங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாதுடா. நான் காத்தாட கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருக்கும். நான் நிமிஷால பார்த்த மாதிரி இருக்குல்லப்பா. சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏங்க வெயில இருந்து வந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா வேணாம். அம்மா கொஞ்சம் கிளம்புறீங்களா? இல்ல வக்கீல் ஆபீசரை போயிட்டு வந்துடலாம். வக்கீல் ஆபீஸா? எதுக்குடா? அம்மா நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க என் பேர்ல எழுதி வச்சீங்கல்ல, இந்த வீடு நிலம் அப்புறம் அப்பாவோட சொத்து, அது எல்லாத்தையும் திருப்பி உங்க பேர்ல எழுதி வைக்க போறோமா. அதுக்கு என்னடா அவசியம்ப்பா? அவசியம் இருக்குமா. கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் நம்ம கையில காசு இருந்தாதான் நம்மள மதிப்பா. கொஞ்ச நாளாவே நந்தினி உங்களை நடத்தலாம் நான் பார்த்துட்டு தாமா இருக்கேன். அவ உங்களை நடத்துற விதமே சரியில்லைம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எனக்கு எல்லாம் தெரியுமா. நான் வரதுக்கு முன்னாடி அவகிட்ட நீங்க ஒரு டீ கேட்டீங்க, அதை கூட போட்டு கொடுக்க முடியாதுன்னு அவ சொல்றா. என்னையும் அண்ணனையும் நீங்களும் அப்பாவும் கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு நல்லா பாத்துக்கிட்டீங்கம்மா. உங்க கடமை முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறம் உங்களை நல்லா சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல கூட அவங்க நல்லா பாத்துக்கணுமா. அட்லீஸ்ட் இந்த சொத்து உங்க பேர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்காகவாது உங்களை நல்லா பாத்துப்பால. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் பாத்துக்கிறா. நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் மேலதாங்க அத்தை தப்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை சரியாவே பாத்துக்கல. நீ நல்லாதாம்மா பாத்துட்ட. இங்க பாரு, நீ என்ன நல்லா பாத்துக்கிறத விட எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும், அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல அம்மா இல்லைன்னா யாருமே இல்லை. அம்மா தான் கண் கண்ட தெய்வம். கண்டிப்பாங்க. நீயும் நானும் உங்க அம்மாவையும் சரி எங்க அம்மாவையும் சரி முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும். இந்த உலகத்துல அம்மாவை சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறத விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்லை.